கங்கையை விட சிறந்த தீர்த்தம் இல்லை, விஷ்ணுவை விட உயர்ந்த தெய்வமும் இல்லை, காயத்ரியை விட உயர்ந்த மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என்னும் 2 காலங்களிலும் 2 ஏகாதசி திதிகள் வரும். ஆக ஓராண்டில் மொத்தம் 24 ஏகாதசிகள், சில ஆண்டுகள் 25 வருவதுண்டு. மற்ற திதிகளை விட ஏகாதசி மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. மனித பிறவி எடுத்ததன் பலனே இறைவனை வழிபட்டு முக்தி அடைவதுதான். உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் ஏகாதசிகள் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகின்றன. குறிப்பாக ரத சப்தமியை அடுத்து வரும் ஏகாதசிக்கு பீஷ்ம ஏகாதசி என்று பெயர். பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இந்த உலகிற்கு வழங்கினார். எனவே இந்த ஏகாதசி மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது.